நம்ம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமானராசு பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நல்ல சத்தான உணவு சாப்பிட்டாதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு தெம்பாக இருந்தால் தானே வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்த முடியும். உயிர் வாழ இன்றியமையாதது உணவுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உணவு சாப்பிட்றதுல 2 வகை. உயிர் வாழ உணவு சாப்பிட்றது, அதாவது பசிக்காக. 2வது சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்வது, அதாவது ருசிக்காக. உடம்பை வளர்க்கிறதுங்கிறது உலகியலுக்கு மட்டுமில்லை, அருளியலுக்கு இன்றியமையாதது தான். இதை உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன்னு திருமூலரும் நமக்கு அருளி செய்கிறார். அதனால பசிக்காக சாப்பிட்டு உடம்பை வளர்க்கணும், ருசிக்காக கண்டதையும் தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதிலும் அரை வயிறு உணவு, 1/4 பங்கு தண்ணீர், 1/4 பங்கு வெற்றிடம் விடணும்னு சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. சிலர் பார்த்தா வயிறு புடைக்க ஏன் வயிறே வெடிச்சிருமோங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக இப்போ விட்டா இனிமே கிடைக்கவே செய்யாது, இன்னைக்கு ஒரு புடின்னு சாப்பிட்டு பிறகு நோய் வந்து அவதிப்படுவாங்க. அது மாதிரி நிச்சயமா இருக்கக்கூடாது. உடலுக்கு உணவு சோறு. தென்னிந்தியாவில் இது பிரதான உணவு. இதை சாப்பிடலைன்னா உடல் சோர்ந்து போகும். ஆனால் இந்த உடம்பே நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இறைவனை பூசை பண்ணி இந்த பிறவியை முடிச்சு நல்ல கதி அடையத்தான். இதை செய்யாம வெறும் உடம்பை மட்டுமே வளர்த்து என்ன பயன்? எப்படி உடம்பை வளர்க்கும் உணவு சோறோ அதே போல உயிரை வளர்க்கும் உணவு வழிபாடு பூசை. சாப்பிடலைன்னா உடல் சோர்ந்து போகிற மாதிரி வழிபாடு பண்ணலைன்னா உயிர் சோர்ந்து போகும். அப்போ நேரடியா பார்த்தா உடல் உழைப்பிற்கு கூலியாக உணவு வழங்கப்படுகிறது. அதன் உள்ள அர்த்தம் உயிர் அறிவை வளர்த்து வழிபாட்டு நெறியில் நிற்பதற்கு கூலியாகத்தான் உணவே உடலுக்கு வழங்கப்படுகிறது. இதை புரிஞ்சுக்காம வெறும் உடலை மட்டுமே வளர்த்து என்ன பயன்? அப்படி இருக்கிறவங்க யமன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இறப்பு பிறப்புன்னு மாறி மாறி இந்த பிறவி சூழல்ல பட்டு சங்கடப்படுவாங்க. உழைக்காம யாராவது கூலி கொடுப்பாங்களா? அப்படியே கொடுத்தாலும் அது நம்ம உடம்புல ஒட்டுமா? இதை பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் நெருங்க முடியாத கையிலையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானே நீல நிறமுடைய உண்ணாமலை அம்மையோடு அண்ணாமலையாராக நமக்காக இங்கே எழுந்தருளி இருக்காரு. அவரை அன்புடன் நாள்தோறும் பூசை பண்ண இந்த உடலுக்கு கூலியாக கொடுக்கப்படுவதே உணவு. நம்ம வீட்டு வேலைக்காரன் வேலை செஞ்ச பிறகுதானே கூலி கொடுப்போம். வேலை செய்யாதவனுக்கு யாராவது கூலி கொடுப்பாங்களா? அதே போல நாம் இந்த உலகில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை வழிபாடு. அதை பண்ணலேன்னா உடலுக்கு கூலியாக உணவு கொடுக்க கூடாது. காலையில எழுந்த உடனே இறை சிந்தனையோட வழக்கமாக செய்யக்கூடிய காலை கடன்களை முடித்து வழிபாடு செய்த பிறகுதான் சாப்பிடணும். அப்போதான் நாம சாமி கிட்ட போக முடியும். இல்லைன்னா நாம போக வேண்டியதில்லை, யமன் வந்து நம்மளை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். அப்படி வழிபாட்டு நெறியில் நிற்பவர்களுக்கு கூலியாக வைக்கப்பட்ட செஞ்சாலி சோற்று குவியலே ஒரு மலை போல விளங்கக்கூடிய நம்ம அண்ணாமலையாரை அன்போடு பூசை செய்து வழிபட்டு நல்ல கதி அடைவது ஒன்றுதான் இந்த பிறவி நோயை நீக்க ஒரே வழி என்பதை நீலியோடுனை நாள்தோறும் அர்ச்சித்து நின் தொழில் புரிந்திட உடற்கு கூலி ஓதனம் என்று அழிப்பவர்க்கன்றி கூற்றினை கிடக்குமாறு எளிதோ மாலி யோசனையின் வணங்குறும் கைலை மலை நிவேதித்திட குவித்த சாலி ஓதனம் என்றிடத்திகள் சோணசைலனே கைலை நாயகனேன்னு சோணசைல மாலையில கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால நாம எல்லாரும் காலையில எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் அப்புறம் உலகியல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும். அப்பதான் இந்த பிறவி நோயை முடிச்சு இறைவன் திருவடியை அடையக்கூடிய முக்தி பேரு நமக்கு கிடைக்கும். அதற்கு அண்ணாமலையாருடைய திருவருளும் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகளுடைய குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா.